नमस्ते फोर्थ स्टैंडर्ड छात्रों நம்ம இன்னைக்கு ஹிந்தி கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா சாமானிய சப்த அப்படின்னாக்க ஜென்ரல் வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, நம்ம ஹிந்தி படிக்கும்போது ஸ்வர் வியஞ்சன் லெட்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு. லெட்டர்ஸ் பார்த்தோம்னா வேர்ட்ஸ் போகணும். வேர்ட்ஸ் போகும்போது ஜென்ரல் வேர்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு மீனிங் தெரிஞ்சுட்டு அப்படியே லெசனுக்குள்ளே போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு லெசனுக்குள்ளேயும் வரும். அதனால் நீங்கள் ஜென்ரல் வேர்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நோட்டில் எழுதிக்கணும். எக்ஸாம் கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக இது சம்மந்தமான கொஷின்ஸு வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் வேர்ட்ஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நினைக்க என்ன பார்க்குறோம், சப்தா கே தின்னாக்கு வீக் டேஸ். சப்தாக் அப்படின்னாக்க வீக்குன்னு அர்த்தம். சப்தாக் அப்படின்னா என்னன்னாக்க வீக்கு, தின்னா டே, வாரத்தின் நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சண்டே மண்டேன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம் வார நாட்களை. நம்ம ஹிந்தியில் என்ன சொல்ல போகிறோம், சப்தா கே தின் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டாக வர்றது ரவிவார். ரவிவார் அப்படின்னா சண்டே. ரவிவார்னா சண்டே. உங்களுடைய ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவோ யாராவது ரவிங்கிற பேரில் இருந்தாங்கனாக்கா அந்த ரவியை ஞாபகம் வச்சுக்கோ. ரவினாக்கா ரவி பிரதர் வந்து சண்டே வருவாங்க, இல்லை ரவி அங்கிள் சண்டே வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுனாக்கா ரவிவார் சண்டே. ஓகேவா? தென் சோம்வார் மண்டே. சோம்வார்னா இப்போ என்ன மந்த்து, கார்த்திகை மந்த்து. ஸோ இந்த மந்தில் வந்து நிறைய பேர் வீட்டில் மம்மியெல்லாம் மண்டே வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சோமவாரம் அருணாச்சலேஸ்வருக்கு இருக்கேன், முருகனுக்கு இருக்கேன், கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை விரதம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ சோம்வார் மண்டே, சோமவார விரதம் மண்டே. ஸோ திங்கட்கிழமை. தென் மங்கள்வார் டியூஸ்டே. மோஸ்ட்லி அதாவது பெரியவங்களாம் சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது நல்லதுங்கிறாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம், செவ்வாய்க்கிழமையில் எந்த நல்ல விஷயங்களும் மங்களகரமான விஷயங்களும் செய்ய மாட்டோம். எப்போ? டியூஸ்டேயில். அதுக்கு என்ன பேர் ஹிந்தியில் வச்சுருக்காங்க, மங்கள்வார் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ மங்கள்வார்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. ஃபஸ்ட்டு ரவிவார் சண்டே, சோம்வார் மண்டே, மங்கள்வார் டியூஸ்டே. நெக்ஸ்ட் டேயை பார்ப்போமா. புதுவார் வெனஸ்டே. குருவார் தேர்ஸ்டே. சுக்ரவார் ஃப்ரைடே. சனிவார் சாட்டர்டே. புதுவார் புதன்கிழமைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், அதுதான் புதுவார். ஹிந்தியில் வந்திருக்கு, அதுக்கு வெனஸ்டே. குருவார் வியாழக்கிழமை என்ன பண்ணுவோம், குரு பகவானை வணங்குவோம். அந்த குரு பகவானை ஞாபகம் வச்சுட்டோம்னாக்கா வியாழக்கிழமை ஞாபகம் வந்துடும், குருவார் தேர்ஸ்டே. ஓகேவா? சுக்ரவார் ஃப்ரைடே. சுக்ர பகவானை ஞாபகம் வச்சுக்கலாம். நவகிரகங்களில் சுக்ரன்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்கிறாங்க. அந்த சுக்ர பகவானை ஞாபகம் வச்சுட்டோம்னா சுக்ரவார் ஃப்ரைடே. சனிக்கிழமை தமிழில் சனி அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் தான் சாட்டர்டேன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சனிவார் சாட்டர்டே ஞாபகம் வந்துருச்சா. ரவிவார் சண்டே, ரவி அங்கிள் இல்லை ரவி பிரதர் சண்டே வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா சண்டே. சோம்வார் மண்டே, சோமவாரம் திங்கக்கிழமை மம்மி ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அது வச்சுக்கோங்க. கார்த்திகை மாதம் மம்மி சோமவாரம் விரதம் இருப்பாங்க, மண்டே. ஸோ சோம்வார் மண்டே. மங்கள்வார் டியூஸ்டே. மங்களகரமான செயல்கள் டியூஸ்டேயில் மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த மங்களில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நம்ம ட்ரிச்சியில் இருக்கோம், நம்ம மங்களை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மங்கள்வார் டியூஸ்டே. ஓகேவா? மங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம டியூஸ்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மங்கள்வார் டியூஸ்டே. தென் புதுவார் வெனஸ்டே. தமிழில் புதுவார் புதன்கிழமைன்னு சொல்லுவோம், அதுதான் அந்த புது தான் ஞாபகம் வச்சுக்கோ, புதுவார் அப்படின்னு. புதுவார்னா என்னது, வெனஸ்டே. ஓகே. குருவார் தேர்ஸ்டே என்ன, வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குவாங்க, அந்த குருவை ஞாபகம் வச்சுக்கோ, குருவார் தேர்ஸ்டே. சுக்ரவார் ஃப்ரைடே. நவகிரகங்களில் சுக்கிரன் ஒரு சுவாமி இருக்கிறாரு, அதை இந்த சுக்கிரனை ஞாபகம் வச்சுக்கோ, சுக்ரவார் ஃப்ரைடே.
சனிவார் சாட்டர்டே, சனிக்கிழமையே தமிழில் சனின்னு சொல்லுவோம். அதே பேஸாக இதில் என்ன இருக்குது, சனி அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அப்போ சனிவார் சாட்டர்டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? எடுத்தோடனே உனக்கு வேர்ட்ஸ் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் மாதிரி ஒவ்வொரு வேர்டு நான் சொல்லியிருக்கேன். வீக் டேஸ்லாம் கரெக்டாக சொல்லுங்கள், எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக சொல்ல பார்க்கணும். ஏன்னா வீக் டேஸ்லாம் எக்ஸாமுக்கு வரும். அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வரேன் நான். ஓகே, ஜென்ரல் வேர்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, ரவிவார் சண்டே, சோமவார் மண்டே, மங்கள்வார் டியூஸ்டே, புதுவார் வெனஸ்டே, குருவார் தேர்ஸ்டே, சுக்ரவார் ஃப்ரைடே, சனிவார் சாட்டர்டே. வீக் டேஸ். ஓகேவா? வீக் டேஸோட ஹெட்டிங் என்ன, சப்தாய்க்கே தின் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வாரோம் கா நாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம இப்போ என்ன டைட்டிலில் பார்த்துருக்கோம், சப்தாஹ்கே தின் அப்படிங்கிற டைட்டிலில் பார்த்துருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோ, நோட்டில் எழுதிக்கோ, நல்ல மைண்டில் செட் பண்ணிக்கோ, நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோ. வீக் டேஸ்லாம் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அடுத்துதான் இந்த சாமானிய சப்தில் போகிறோம். ஜென்ரல் வேர்ட்ஸு. ஜென்ரல் வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோன்னா நேமிங் வேர்ட்ஸு. ஒரு சில வேர்டு வந்து நம்ம எழுது பொருளை வச்சுருப்போம். ரெகுலராக நம்ம ஸ்டூடெண்ட்ங்கிறனால நம்ம கையில் பேனா இருக்காமல் இருக்காது. ஆசிரியர்கள்னால் அவங்க கையில் பேனா இல்லாமல் இருக்காது. அந்த பேனாவுக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறது? சாதாரண ஒரு பொருள் தான் அந்த பேனாங்கிறது. அதை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் எழுத போகிறோம். அந்த பேனாவுக்கு ஹிந்தியில் என்னன்னு தெரியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வேர்டை படித்து அதோடய மீனிங்கை நீ புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் நோட்டில் எழுதிருங்கப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்றா என்ன பார்க்குறோம் நேமிங் வேர்ட்ஸ்னால் கலம். கலயும் கலம். கலம்னா என்னென்னா பெண்ணுன்னு அர்த்தம். கலம்னா என்னது, பெண்ணுன்னு அர்த்தம். கலம்னா பெண். செகண்ட் ஒன் கீதாயிப், கிதாப். கிதாப்னா என்ன, புக்குன்னு அர்த்தம். கிதாப்னா புக்குன்னு அர்த்தம். தேர்ட் ஒன் குர்சி. குர்சி. குர்சினா சேர், நாற்காலி. குர்சினா என்னது, சேர், நாற்காலி. ஃபோர்த் ஒன் கடி. கடி. கடின்னா கிளாக், CLOCK, கிளாக். ஃபிஃப்த்து ஒன்று என்ன பார்க்குறோம், கர். கர். கர்னா ஹவுஸ். கர்னா ஹவுஸ். சிக்ஸ்த்து ஒன் வித்யாலய. வித்யாலய. வித்யாலயன்னு படிக்கணும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்கூல், SCHOOL, ஸ்கூல். இப்போ இது எல்லாமே உங்களோட ஜென்ரல் லைஃப்பில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு. இது மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்பப்போ சாமானிய சப்தன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் போடுவேன். அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உன்னோட ஸ்போக்கன் லெவலுக்கும் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கலம் அப்படிங்கிறது நம்ம பேனா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா? கிதாப், அதை புஸ்தகம்னு கூட சொல்லலாம். நம்ம புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதே ஹிந்தியில் புஸ்தகம்னு சொல்லலாம். என்ன சொல்லணும்னா இன்னொரு வேர்டு தெரிஞ்சுக்கணும்னா கிதாப் அப்படின்னு ஒரு வேர்டு தெரிஞ்சுக்கிறோம். கிதாப்னா புக்கு. கிதாப்னா புக்கு, நம்ம டெய்லி படிக்கிற பாட புத்தகங்களை சொல்லலாம். அடுத்து குர்சி. குர்சினா நாற்காலி. நம்ம எதில் உட்காந்து படிப்போம், மோஸ்ட்லி சேரில் தான் உட்காந்து படிப்போம். சேரில் உட்கார இடம் இல்லை, ஒரு 1 or 2 சேர்ஸ் தான் இருக்குன்னா நம்ம டேடி மம்மி உட்காருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளோரில் தரையில் உட்காந்து படிப்போம் இல்லையா. இந்த குர்சினா என்னென்னு தெரிஞ்சுக்க, சேர், நாற்காலி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபோர்த் ஒன் கடி. இப்போ தான் எல்லாருமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்களும் என்ன கேட்குறீங்க, எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு கடிகாரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கடிகாரம் இல்லாமல் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியும்னா டைம் பார்த்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கு இல்லையா. ஸ்கூலுக்கு போனாலும் கரெக்டான டயத்துக்கு கிளம்பணும், சாப்பிட்றதாலும் மார்னிங் செஷன் வந்துருச்சா, ஆஃப்டர்நூன் செஷனா, நைட் செஷனா அப்படிங்கிறது பார்க்கணுங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டோம். அப்புறம் எந்த நேரத்தில் படிக்கணும், எந்தெந்த நேரத்தில் டிவி பார்க்கணும், அந்த மாதிரிலாம் முடிவுக்கு வந்துட்டோம் இல்லையா. அப்போ அது என்ன தேவை, கடிகாரம் பார்க்கணும். கடிகாரங்கிறது தமிழில் தெரியும், அதுக்கு இங்கிலீஷில் கிளாக்குங்கிற வேர்டும் தெரிஞ்சிருப்போம். அப்போ ஹிந்தியில் என்ன வேர்டு, கடி. கடின்னு என்னது, கடிகாரம். இது தமிழ் வேர்ட்லேருந்து பாதியை தூக்கி எடுத்துக்கிட்டோமோ நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், கடிகாரம்னு சொல்லுவோம். இந்த கடியை ஒண்டி எடுத்துக்கிட்டோம் எதுக்கு, ஹிந்திக்கு. கடி அப்படின்னா கிளாக்கு. ஓகேப்பா. ஃபிஃப்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம், நம்ம எல்லோரும் எங்கே இருக்கோம், வீட்டில் இருக்கோம். அந்த வீடுக்கு ஹவுஸுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஹிந்தியில் என்ன சொல்ல போகிறோம், கர். கர்னா ஹவுஸ். கர்னா ஹவுஸ். ஓகேவா. சிக்ஸ்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் எங்கே போவோம், வீட்டிலேருந்து காலையில் குளிச்சுட்டு கிளம்பி எங்கே போவோம்,
ஸ்கூலுக்கு போவோம். அந்த ஸ்கூலுக்கு ஹிந்தியில் என்ன? வித்யாலய். ஸ்கூலுக்கு ஹிந்தியில் என்ன? வித்யாலய். நல்லா சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு ஹிந்தியில் என்ன? வித்யாலய். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேயே கூட என்ன பண்ணிருப்பேன், ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்கூலுங்கிறது ஜென்ரலாக. நீங்கள் என்ன கொஞ்சம் அடுத்த லெவல் போகணுன்னாக்கா வித்யாலய் அப்படிங்கிற வேர்டு கற்றுக்கணும். சரிங்களா? ரொம்ப ப்ரைமரி லெவலில் இருக்கீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த வேர்டு படிச்சுட்டு இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஸ்கூலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள்லாம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அண்ணா அக்காவா ஆகிட்டீங்க இல்லையா? அப்போ வித்யாலய் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்? கலம் பென். செகண்ட் ஒன் கித்தாப்னா புக். தேர்ட் ஒன் குர்சி நாற்காலி. ஃபோர்த் ஒன் கடி கிளாக். ஃபிஃப்த் ஒன் கர் ஹவுஸ். சிக்ஸ்த் ஒன் வித்யாலய் ஸ்கூல். இதெல்லாம் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டான உங்களோட ஜென்ரல் லைஃப்பில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தானே. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஹிந்தி படிக்க முடியும். உங்கள் லெசன்ஸ்லேயுமே இந்த வேர்ட்ஸு வரும். ஓகேவா? அதனால் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. நோட்டில் கண்டிப்பாக எழுதி இதை நல்லா மெமரி பண்ணியிருக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் வேர்ட்ஸில் எதை பார்க்குறோம்? ஆக்ஷன் வேர்ட்ஸு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் வேர்ட்ஸில் என்ன பார்த்தோம்? நேமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம். அடுத்ததாக இப்போ என்ன பார்க்குறோம்? ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்க்குறோம். ஆக்ஷன் வேர்ட்ஸ்னால் என்ன? வேர்புன்னு சொல்லுவோம் நீங்கள் இங்கிலீஷில். இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களை தான் சொல்கிறது ஆக்ஷன் வேர்ட்ஸு. இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னாக்க, பாடத்தை படிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? இப்போ ஆக்ஷன் வேர்ட்ஸில் பொதுவாக நான் ஜென்ரல் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு? நோட்டில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எழுதுங்கன்னு தமிழில் சொல்கிறது, இங்கிலீஷ் மிஸ் என்ன சொல்லுவாங்க? ரைட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஹிந்தி மிஸ் என்ன சொல்லணுன்னே? லிக்கு லிக்கியே எழுதிருங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ லிக்னா அப்படின்னா ரைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். லிக்னானா லிக்னா. லிக்னானா என்னது? ரைட், எழுதுதல். அடுத்து கானா. கானா சாப்பிட்றது. நம்ம எப்போ சாப்பிடுவோம்ல, அம்மா கானா சாகியேம்மா, முஜே கானா சாகியம்மா, முஜே பகுத் பூக் லகியேம்மா. பூக் லகியேன்னா பசிக்குதுமா, முஜே கானா சாகியேம்மா, எனக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த சாப்பாட்டுக்கு தானே இது கானா. செகண்ட் க போடுறோம், அதோடைய நெடில் கா நா. கானா. கானானா என்னது? ஈட், சாப்பிடுதல். அடுத்தது ஓகே. சாப்பிடும் போதே என்னது? சாப்பாடு உள்ளே அடைச்சி தான் என்ன பண்ணுவோம்? ட்ரிங்க் பண்ணுவோம். வாட்டரை ட்ரிங்க் பண்ணுவோம். வாட்டரை ட்ரிங்க் பண்ணுறதுக்கு என்ன ஹிந்தியில்? பீனா. பீனானா குடிக்கிறது. பானி பீத்தே ஹே அப்படின்னு சொல்லலாம், தண்ணி குடிக்கிறது. காஃபி பீத்தே ஹே, சாய் பீத்தே ஹே, கூல்ட்ரிங்க்ஸ் பீத்தே ஹே அப்படின்னு சொல்லலாம். அப்போ பீனா அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்ததுன்னா அதுக்கு இங்கிலீஷில் என்னது? ட்ரிங்க்கு, குடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று என்ன பார்க்குறோம்? சோனா. நல்லா சாப்பிட்டோன்னா என்ன பண்ணுவோம்? போய் தூங்கிடுவோம். சோனானா தூங்குதல் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வேர்டு வந்து கோல்டுன்னு ஒரு மீனிங்கும் இருக்குது இதுக்கு. ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? தூங்குதல்னு பார்க்குறோம். 8 hours கண்டிப்பாக தூங்கணும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிப்பீங்க? செல்லு பார்த்துட்டு கேம்ஸ் விளையாடுவீங்க. அது மாதிரி விளையாடாதீங்க. நிறைய நர்வ்ஸ்லாம் ப்ராப்ளம் வருது. அதனால் என்ன பண்ணுங்கள்? படிக்கிற நேரத்தில் படிங்க, விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் பாருங்கள். பார்க்கவே வேணும்னு சொல்ல, கொஞ்சம் நேரம் எட்டி வச்சு பாருங்கள். ஓகேவா? 8 hours கண்டிப்பாக தூங்குங்க. நைட்டில் எல்லாம் டீப்பாக தூங்குங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஓகேவா? சோனா. அடுத்து என்ன பண்ணணும்? வேர்டு பார்க்குறோன்னா சோச்னா. ஃபிஃப்த்து ஒன்று என்னது? சோச்னானா திங்க் பண்ணுறது. எதையுமே படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸாம் எழுதும்போது திங்க் பண்ணி பார்க்கணும். திங்க் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்ம படித்ததெல்லாம் ரீகால் ஆகும், நல்லா எக்ஸாம் எழுதலாம். லெட்டர்ஸ் எழுதுங்கனாலும் நல்லா திங்க் பண்ணி எழுதணும். இது நம்மளுக்கு ரிவிஷன் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க, இதை நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நல்லா கொஷின்ஸ்லாம் வரும், இதை படித்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்லா என்ன சொல்கிறாங்கங்கிறத நல்லா கவனிச்சுட்டு லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிட்டு கொஷின் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணணும். திங்க் பண்ணால் தான் நம்ம படித்ததெல்லாம் ரீகால் ஆகணும். ஃபஸ்ட்டு நீ படிக்கணும், படிச்சுட்டு ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணுறது எக்ஸாம் டயத்தில் யோசித்து நல்லா எழுதணும். படித்து பார்த்து யோசித்து எழுதணும். அந்த யோசிக்கிறதுக்கு பேர் தான் ஹிந்தியில் சோச்னா. சோச்னானா திங்க் பண்ணுறது, நினைவு கூர்ந்து பார்க்குறது, மெமரைஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஜானா. ஜானானா கோ, டு கோ, போகிறது. கஹான் ஜாத்தே ஹே, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையே, அது மாதிரி இருக்குது. என்ன வேர்டு? ஜானா அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? ஃபஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆக்ஷன் வேர்ட்ஸில் லிக்னானா ரைட், எழுதுதல், பாடம் எழுதுதல், கடிதம் எழுதுதல், எது வேணும் போயம் எழுதுதல், எது வேணாலும் சொல்லலாம். லெட்டர்ஸ் எழுதுதல் சொல்லலாம். ஓகேவா? லெட்டர்ஸ் மீன்ஸ் ஸ்வர் வியஞ்சன் அது மாதிரி ஏபிசிடி கங்கச்ச. ஏன்னா லீவில் நிறைய லெட்டர்ஸ்லாம் மறந்துருப்பீங்க. திருப்பி லெட்டர்ஸ் எழுதினா தான் வேர்ட்ஸை படிக்க முடியும். அதெல்லாம் எழுதி பார்த்துட்டு வேர்ட்ஸுக்கு வாங்க. ஓகே, அடுத்து என்ன பார்க்குறோம்? காணா ஈட். ஃபஸ்ட்டு ஒன்றா லிக்னா பார்த்தோம். செகண்ட் ஒன்றா நம்ம என்ன பார்க்குறோம்? காணா அப்படின்னு பார்க்குறோம். காணானா ஈட். மம்மிகிட்ட கேள மாம் முஜே காணா சாஹியே, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தென் பீனா ட்ரிங்க்கு, முஜே பானி சாஹியே, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லலாம். அம்மா நீ என்ன செஞ்சிட்ருக்க? தும் கியா கர்த்தே ஹோ அப்படின்னு சொன்னாங்க. அம்மை பானி பீத்தே ஹோ, நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்து சோனானா ஸ்லீப்பு, தூங்குறது. கண்டிப்பாக நம்மளுக்கு என்னது 8 hours ஸ்லீப்பிங் வேணுங்கிறாங்க. நிறைய பேர் தூங்குறாங்களான்னா அப்படி கிடையாது. சரியா? ஏதோ ஒரு மைண்ட் திங்கிங்லேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, சோனானா தூக்கம். நெக்ஸ்ட் ஒன் சோச்சனானா திங்க் பண்ணுறது. எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்குது. நல்ல விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும். அது நல்ல முறையில் செயல்படுத்தணும். அதுக்கு அது திங்க் பண்ணுறதுக்கு தான் ஹிந்தியில் என்னது சோச்னா. சொல்லி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்று ஜானானா போகிறது, செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 6 வேர்ட்ஸ் பார்த்தாச்சா? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னாக்க ஆக்ஷன் வேர்ட்ஸில் பட்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். பட்னானா ரீட் பண்ணுறது. பட்னாக்க ரீட் பண்ணுறது, படிக்கிறது, பாடங்களை படிக்கிறது. அன்றாட வாழ்வில் ஏதாவது ஒரு சிறு மணித்துளிகளாவது நம்ம படித்து கொண்டு இருக்க வேண்டும். டெய்லி என்ன பண்ணுறது? கொஞ்சம் நேரமாவது நம்ம படிக்கணும். சரிங்களா? அந்த மைண்டுக்கு வந்துடணும். அதுக்கு பேர் ஹிந்தியில் என்னது? பட்னா. அடுத்து என்னன்னாக்கா கானானா சிங், பாடுதல். கானானா என்னது? சிங். கொஞ்ச நேரம் அதாவது சாமி பாடல்களை பாடலாம். நல்ல கருத்துள்ள பாடல்களை நம்ம பாடலாம். பாடினாக்க நம்மளோட நரம்புகள்லாம் நல்ல விரிவடையும்னு சொல்கிறாங்க. பாடும்போது அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லும்போது என்ன பண்ணுமா, நம்ம நரம்புகள்லாம் நல்ல அப்படியே பல்ஜாக இருக்கிறது என்ன பண்ணுமா, அப்படியே விரிவு கொடுக்குமா. அப்போ நல்ல பிரிஸ்காக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் பாட்டு பாடுங்க. எனக்கு ராகம் வரல, எனக்கு பாட்டு தெரியலன்னு தான் லைஃப்பில் நம்ம பாடாமல் தான் இருப்போம். நீ பாடணும்னா டிஸ்கோ பாட்டில் தான் பாடணும், வெஸ்டர்ன் சாங் தான் பாடணுங்கிற அவசியம் இல்லை. தெரிஞ்சால் பாடலாம், தெரியலைன்னா விட்டுடலாம். ஓகேவா? சுவாமி பாடல்கள் பாடலாம். நல்ல கருத்துள்ள பாடல்களை கேட்டு அதையும் பாடலாம். ஓகேவா? நம்ம போயம் சாங்ஸே நம்ம பாட்டால் இதுக்கு ராகம் வரணுங்கிறது தான் அவசியம் கிடையாது. ராகம் தெரிஞ்சவங்க ராகத்தோட பாடட்டும். ராகம் தெரியாதவங்க உனக்கா என்ன ராகம் வருதோ அதில் பாடிப்பார். ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? கானானா சிங், எஸ்ஐஎன்ஜி சிங். நெக்ஸ்ட் என்னன்னா ரோனானா க்ரை, அழுகிறது. ரோனானா என்னது? க்ரை, அழுதல். ரோனா 2 லெட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். CRY க்ரை, அழுதல். ஓகேவா? என்ன மார்க் கம்மியாக வாங்கிட்டேன்னா அழுவும். நீ நல்ல உண்மையிலேயே படித்து நல்ல எக்ஸாம் எழுதியிருந்த சின்சியராக எழுதி மார்க் குறையாதுன்னா கண்டிப்பாக அழ வேண்டியதான். நீ பார்த்து எழுதி அழுகுறது பிரயோஜனம் கிடையாது. அதனால் நல்லா சின்சியராக படித்து நல்லா எழுது. அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும், வளர்கிற பிள்ளைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தோல்னா. ஓகே, இந்த இடத்துல தோல்னானா வெயிட். ஓகேவா? மிஸ் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கேன்னா, வந்து இப்படி போடணும். நான் தவுன்னு போட்டுட்டேன், சாரி. இப்படி தான் போடணும். மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கொம்பு போடணும். அதுதான் சரிங்களா? இந்த இடத்துல தோல்னா, இந்த இடத்துல ஒன்றையும் ஒரு மிஸ்டேக் தவுன்னு போட்டிருக்கேன். இதை தோன்னு மாற்றிக்கோங்க. தோல்னானா வெயிட், நிறுக்கிறது. காய்கறிகள்லாம் நிறுத்து கொடுப்பாங்கல்ல, 1 kg 2 kg அப்படின்னு சொல்லுவாங்க. மளிகை கடையில் பருப்பு, சர்க்கரை அப்படிலாம் கொடுப்பாங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, வெயிட் மிஷினில் நிறுத்து கொடுப்பாங்களே, அந்த நிறுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? தோல்னா. வெயிட் போட்டு தரது அப்படிங்கிறது. அடுத்தது என்ன பார்க்குறோம்? தவுட்னானா ரன் பண்ணுறது, ஓடுறது. இப்போ ஹார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஹார்ஸ் என்ன பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம், ஹார்ஸ்க்கு ஹிந்தியில் கோடா அப்படின்னு மீனிங்கு. கோடா தேஜ்னா ஃபாஸ்ட்டாக, தவுட்னானா ரன் பண்ணுது. கோடா
ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்ம தமிழில் குதிரை விரைவாக ஓடுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் கோடா தேஜ் தவுட் தேகை அப்படின்னு சொல்லுவோம். குதிரை வேகமாக ஓடுகிறது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அத்லெட்லாம் ரன் பண்ணுவோம். இப்போ இங்கே கடைக்கு போயிட்டு வேணா ரன் பண்ணுவோம். இந்த ரன் பண்ணுறதுக்கு பேர் என்ன, தவுட்னா. ரன் பண்ணுறதுக்கு பேர் என்ன, தவுட்னா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன வேர்ட் பார்க்குறோம், 12ஆனா தயிர்னா. என்னடா தயிர் கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க அப்படிலாம் யோசிக்காத. இந்த தயிர்னானா ஸ்விம் பண்ணுறதுன்னு அர்த்தம். என்ன பண்ணுறது, ஸ்விம் பண்ணுறது. வீட்டில் பெரிய ஜிங்கு கட்டி வச்சுருந்தாங்க, வாட்டருக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பெரிய ஜிங்க் கட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, அதில் போய் ஸ்விம் பண்ணலாம். நம்ம காவேரி ரிவரில் போய் ஸ்விம் பண்ணலாம். ஏன்னா அது மாதிரி ஸ்விம்மிங்லாம் கற்றுக்குவீங்க இல்லையா, லீவில் நிறைய பேர் இப்போலாம் கிளாஸஸ்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போகிறீங்க. அப்படி ஸ்விம்மிங் கிளாஸ் இருந்தீங்கன்னு போனீங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்விம்மிங் போகிறதுக்கு பேர் என்ன, तैरना. तैर सकते हैं राजू, காவேரி நதிமே நகாத்தே குளிக்கிறது, தயிர்னா ஸ்விம் பண்ணுறது. தயிர் கர்த்தேகி ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ராஜு. என்ன பண்ணுறான், காவேரி நதியில் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயிர் தேகின்னு ஸ்விம் பண்ணுறது. ஓகேப்பா. ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்குறோம், சாரி 7th வேர்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, ஆக்ஷன் வேர்ட்ஸில் பட்னா. பட்னானா ரீட் பண்ணுறது. 8th ஒன் கானா. கானானா சிங் பண்ணுறது. 9th ஒன் ரோனா. ரோனானா க்ரை பண்ணுறது, அழுதல். 10th ஒன்னாக்க தோல்னா. தோல்னான தான் வெயிட் நிற்கிறது. இந்த தோக்கு தான் நான் மிஸ் இதாக சொல்லியிருக்கேன், தவுல்னான்னு போட்டுட்டேன், சாரின்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு கொம்பு ஒன்றையும் போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், தவுட்னா. தவுட்னானா ரன் பண்ணுறது, ஓடுறது. 12th என்னன்னா தயிர்னா. தயிர்னானா ஸ்விம் பண்ணுறது. தயிர்னானா என்னது, ஸ்விம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா வீக் டேஸ் பார்த்தோம். அடுத்து சாமானிய சப்தில் நேமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த ஜென்ரல் வேர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்ன ஜென்ரல் வேர்ட்ஸ்னு மிஸ்ஸு சொல்லிக்கிட்டே வராங்க. அடுத்தடுத்து சொல்கிறாங்களே இது என்ன, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நான் இதை கொஞ்சம் 2 பார்ட்டாக இந்த கிளாஸ்லேயே கொடுத்துருக்குறேன். என்னென்னா, இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ்க்கெலாம் மீனிங் தெரிஞ்சால் தான் நீ சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். ஆக்ஷன் வேர்ட்ஸ் இது நேமிங் வேர்ட்ஸ்லாம் நடுவில் சேர்க்கறது. ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன்னா, மை நேம் இஸ் ஈஸ்வரி அப்படின்னு சொல்கிறேன்னா, மைனா என்னான்னு ஹிந்தியில் தெரிஞ்சுக்கணும். நேமுங்கிறது அந்த நேமிங் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்குவேன். ஆக்ஷன் வேர்ட்ஸில் நேமிங் வேர்ட்ஸில் தெரிஞ்சுக்குவேன். ஈஸ்வரிங்கிறது நேமிங் வேர்டில் வரும் இல்லையா. அப்போ ஐ எம் ரைட்டிங், ஐனா என்ன, ஆம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அந்த மாதிரியானதுக்கு தான் இந்த ஜென்ரல் வேர்ட்ஸில் பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக நீ எழுதியே ஆகணும், வாய்ப்பே இல்லை, எழுதாமல் இருந்துடாத. சரியா, கண்டிப்பாக எழுதிக்கோ. அப்போ தான் நீ சென்டென்ஸை மேக் பண்ண முடியும், படிக்க முடியும். ஓகே. யஹ்ன்னு போட்டிருக்கேன். இந்த ஜென்ரல் வேர்ட்ஸில் என்ன போயிருக்கோம், யஹ். யஹ்னா என்ன, இவன் இவள் இது. யஹ்னா என்ன, இவன் இவள் இது. ஹீ ஷீ இட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதுக்கு தமிழில் இவன் இவள் இது. இந்த இவன் இவள் இதுக்கு ஹிந்தியில் என்ன, யஹ். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன, அவன் அவள் அது அப்படிங்கிறது தமிழில். அதுக்கு இங்கிலீஷில் ஹீ ஷீ இட் அப்படிங்கிறது தான். வகு வகு. இவன் என்ன செய்கிறான், இவள் என்ன செய்கிறாள், இது என்னவாக இருக்கிறது அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா. ப்ரோனவுனா யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் யஹ்ங்கிறது பண்ணுறோம். நம்ம இங்கிலீஷில் ஹீன்னு யூஸ் பண்ணுவோம் ப்ரொனவுன் யூஸ் பண்ணும்போது. கிராமர்லாம் நவுனு, ப்ரொனவுனு, அட்ஜெக்டிவ், வேர்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்ருக்கோம் அதுதான். ஆனால் கிராமர் கிளாஸுங்கிறது தனியாக வரும். நீ கிராமர்லாம் போகணும், லெசன்லாம் போகணும், பேசிக்காக இதெல்லாம் நீ தெரிஞ்சால் தான் கிராமருக்கெலாம் போகலாம் நம்ம. சரியா. அதனால் இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோ, அப்போ தான் நான் கிராமர் கிளாஸ் எடுப்பேன். சரியா. அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளில் பார்ப்பேன். இந்த கிளாஸ் நான் கொடுத்ததில் நீ நல்லா டெஸ்ட்டு பண்ணியிருக்க அப்படின்னா தான் உனக்கு நான் கிராமர் கிளாஸ் போவேன். ஓகேங்களா. அதனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா பேசிக் தெரிஞ்சால் தான் நம்ம லெசனுக்குள்ளே நல்லா டீப்பாக போகலாம். அதுக்காக தான் மிஸ் இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஓகே. இது என்னென்னது, ஹீ ஷீ இட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது. தமிழில் ஹீனா இவன் சொல்லுவோம், ஷீனா இவள்னு சொல்லுவோம், இட்டுனா இதுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் யஹ் அப்படிங்கிற வேர்டு.
ஓகே. நெக்ஸ்ட்டு வேர்டு என்ன பார்க்குறோம்? அவன், அவள், அதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்குமே இங்கிலீஷில் ஹீ, சி, இட்டு தான். என்ன பேரை சொல்லாமல் அவன்னு சொல்கிறது, இந்த கேர்ளோட நேமை சொல்லாமல் அவள்னு சொல்கிறது, அந்த பொருளை நேமை சொல்லாமல் அதுன்னு சொல்கிறது, அதுக்கு தான் ஹீ, ஷி, இட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஹிந்தியில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்? வஹுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஹிந்தியில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்? வஹு. யஹு வஹு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவர்கள், இவைகள், இவர்கள், இவைகள்னு சொல்கிறோம். இவர்கள், இவைகள் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தே அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இவர்கள், இவைகள், அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்? தே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். தேனாக்க ஹிந்தியில் ஏ அப்படின்னு அர்த்தம். ஏ அப்படிங்கிற ஹிந்தி வேர்டுக்கு இவர்கள், இவைகள் அப்படிங்கிறது தமிழ் மீனிங். இங்கிலீஷில் தே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இவர்கள், இவைகள், இதுக்கு தே, ஹிந்தியில் ஏ. நெக்ஸ்ட்டு வே அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு தான் அதுக்கு மீனிங் இருக்குது பார்த்தீங்களா? ஒன் வேர்ட் மீனிங் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி வே அப்படிங்கிற ஹிந்தி வேர்டுக்கு அவர்கள், அவைகள். வேங்கிற வேர்டுக்கு அவர்கள், அவைகள், அதுவும் இங்கிலீஷில் தேன் தான் வரும். ஏனா இவர்கள், இவைகள், வேனா அவர்கள், அவைகள், இங்கிலீஷில் தே தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஹை அப்படிங்கிற ஹிந்தி வேர்டுக்கு இருக்கிறது. ஹைங்கிற ஹிந்தி வேர்டுக்கு என்னது? இருக்கிறதுனா பீன்னு அர்த்தம். இருக்கிறது. இது என்னவாக இருக்கிறது? நான் கோபாலாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஹை அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கியா அப்படிங்கிறது கொஷின் வேர்டு. கியாங்கிறது என்னது? கொஷின் வேர்டு. என்ன, வாட், கியா கர்த்தா ஹை, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு கியா. துமாரா நாம் கியா ஹை, உன்னுடைய பேர் என்ன? துமாரா மாதாஜிக்கா நாம் கியா ஹை, மாதாஜினா அம்மா பேர். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்? கியாங்கிற யூஸ் பண்ணுறோம். அந்த கியாங்கிற வேர்டுக்கு என்னது? என்ன, வாட் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு தும். தும்னா நீ, யூ. தும்னா என்னது? நீ, யூ. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்லாம் கேட்போம்ல. நீ சாப்பிட்டு கொண்டாயிருக்காயா, நீ பாடம் படித்து கொண்டிருக்கிறாயா அப்படின்லாம் கேட்போம்ல, அதுக்கு தும். ஹோ அப்படின்னு வந்தாக்க நான் இருக்கிறாய். ஹோ நீ என்னவாக இருக்கிறாய். இப்போ ஒரு சென்டென்ஸு தும்மில் ஆரம்பிச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதில் முடியணும்? ஹோல முடியணும். தும்மில் ஆரம்பித்தா என்ன இதில் முடியணும்? ஹோல முடியணும் சென்டென்ஸ். அதான் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நான் மிஸ் சொல்லுவேன். ஓகேவா? தும்னா நீ, ஹோனா இருக்கிறாய். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வேர்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏ. அதுக்கு ஏ, இவர்கள், இவைகள். ஏனா இவர்கள், இவைகள். வேனா அவர்கள், அவைகள். ஹைனா இருக்கிறது. கியா அப்படிங்கிறதுக்கு என்ன. தும்னா நீ, ஹோனா இருக்கிறாய். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க மை. மைனா நான், ஐ. மைனா நான். மை பாட்பட்டா ஹூம், மை கானா காத்தா ஹூம், மை சோத்தா ஹூம், மை நகாத்தா ஹூம் அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் மேக்கிங்கில் வரும். சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நான் மீனிங் சொல்கிறேன். இப்போ மைங்கிற வேர்டுக்கு நான் அப்படிங்கிற மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இங்கிலீஷில் ஐன்னு வரும். ஓகேவா? ஹூ அப்படின்னா இருக்கிறேன், ஆம் அப்படிங்கிற வரும். மைனா இதே ஒரு சென்டென்ஸ், மை ஹூ நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸு வரும். நீ என்ன இருக்க? நான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் யஹா ஹூ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே? மைன் ஆரம்பித்தா ஹூவில் முடியணும். ஆப் அப்படின்னா நீங்கள், தாங்கள். பெரியவங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன பாடம் எடுக்க இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. தாங்கள் காஃபி அருந்துங்கள், தாங்கள் தேநீர் அருந்துங்கள், தாங்கள் உணவு அருந்துங்கள். ஓகேவா? தாங்கள் செய்தித்தாள் படியுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு யூ. ஹிந்தியில் ஆப். ஆப்னா நீங்கள், தாங்கள், யூ. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? யஹா. யஹானா இங்கு, ஹியர்னு அர்த்தம். யஹானா இங்கு, ஹியர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வஹா. வஹானா அங்கு, தேர்னு அர்த்தம். வஹானா அங்கு, தேர். கஹானா எங்கு, வேர் ஆர் யூ கோயிங். கஹான் ஜாயே, கஹான் ஜாத்தே. கஹாங்கை எங்கு இருக்கிறது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு வேர், எங்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டாக என்ன பார்க்குறோம்?
அப்படின்னீங்கனாக்க மை, நான், ஐ, ஹூ, இருக்கிறேன், ஆம், ஆப், நீங்கள், தாங்கள், யூ, யஹா, இங்கு, ஹியர், வஹா, அங்கு, தேர், கஹா, எங்கு, வேர். ஓகேவா? இதுவரை நம்ம சாமானிய சப்த ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் மீட் பண்ணுவோம். இதுவரையிலும் பார்த்ததெல்லாம் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க சாத்திரம். தன்யவாத்.